புதைத்து போடணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சிலதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஆராதிக்கலாம், சபைக்கு வரலாம், ஊழியர் செய்யலாம், எல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனாலும் சிலதை நம்ம புதைக்காமலே இருப்போம். நம்முடைய கோபம், கசப்பு, வைராக்கியம், சில விஷயங்களை நம்ம புதைத்து போடாமலே இருப்போம். அதான் ஏற்கனவே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். நம்ம எல்லாருமே சுருட்டி வைத்த கூட்டம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. சுட்டரித்த கூட்டம். பழைய ஏற்பாட்டில் எலிசாவை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது எலிசா எப்படி ஊழியத்துக்கு வந்தாரு? எலியா ஊழியத்துக்கு அழைத்த போது எலிசா எல்லாத்தையும் சுட்டரிச்சிட்டு எலியாவின் பின்னே ஊழியம் செய்ய வந்தார். ஆனா பேதுருவை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது பேதுரு சுருட்டி வைத்து வந்தான். மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் என்று யோவான்ல வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் புதைக்கணுங்க. புதைத்ததை போய் திரும்ப எடுக்க கூடாது.